பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை ஏராளமானோர் வாகனங்களில் வருகை தருகின்றனர். இதனால் சென்னைக்கு அருகே வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். தற்போது போக்குவரத்தை சீர் செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது பொங்கல் பண்டிகை முடிந்து இரண்டாவது நாளாக சென்னையை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பொங்கல் கொண்டாடத்துக்காக சென்றவர்கள் தற்போது அதிக அளவு வாகனங்களில், குறிப்பாக அரசு பேருந்து மற்றும் கார், வேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதில் அரசு பேருந்து, ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலே இறக்கி அங்க பயணிகளை இறக்கி விடுவதால் அவர்கள் மாநகர பேருந்துகளில் ஏறி சென்னையை நோக்கி பயணிக்கிறார்கள். அதுபோல் பல்வேறு வாகனங்கள் சென்னையை நோக்கி வருவதால் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இங்கு ஆம்புலன்ஸ், அவசர ஊர்திகள் கூட அங்கிருந்து விரைந்து செல்ல முடியாத சூழ்நிலை தான் அங்கு காண முடிகிறது. இதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் அரசு துறை சார்பில் இந்த தொடர் பொங்கல் விடுமுறை முடிந்து ஒரே நாளில் சென்னை திரும்பாமல் பயண நேரங்களை திட்டமிட்டு வர வேண்டும் என ஏற்கனவே கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதுபோல் பொது போக்குவரத்தை அதிக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் வண்டலூரில் OMR மற்றும் ECR சாலைக்கு வலதுபுறமாக திரும்பி செல்லவும், அதே போல் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பல்வேறு குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லவும், அதே போல் மதுரவாயில் வழியாக அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதனை தாண்டிதான் சென்னை GST சாலையில் சென்னை ஆலந்தூர் வழியாக செல்ல வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இருந்தாலும் ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் சென்னையை நோக்கி படையெடுப்பதால், குறிப்பாக அந்த பெருங்குளத்தூர் மேம்பாலம் அந்த பகுதியில் தான் கடும் நெரிசல் காணப்படுகிறது. இதற்காக போக்குவரத்து போலீசாரும் அங்கு பணியில் ஈடுபட்டு அந்த வாகனங்களை ஒழுங்காக சீர்படுத்தி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.